ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருக்குது 2 நாளாக. பட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணணும், இது இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனு. யாராவது இந்த டைமில் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா, இன்னைக்கு இப்போ இந்த டைமில் அமெரிக்கா செனேட்டில், வாஷிங்டன் செனேட்டில் நம்ம ஷட் டவுன் பற்றி 2 பார்ட்டிஸும், ரூலிங் ரிப்பப்ளிகன் பார்ட்டியும் அப்போசிஷன் டெமோக்ராட் பார்ட்டியும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டு நான் நினைக்கிறது ஒரு 8-9 மணிக்கு, 10 மணிக்கெல்லாம் நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஓப்பன் ஆகிடும், அதெல்லாம் ஃபைனல் டிசிஷன் வந்துடுச்சு. ஓப்பன் ஆகிடும், கவர்மெண்ட் ஓப்பன் ஆகிடும். கவர்மெண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு இருந்தது பெரிய தலைவலி. கிட்டத்தட்ட 42 நாடு நின்று போயிருக்கு கவர்மெண்ட்டு. இது முடிவுக்கு வர்றது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக இது பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் கொஞ்சம் பம்ப் ஆகுது, புல்லிஷ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. இன்னும் புல்லிஷ் ஆகும். ஏன்னா பிட்காயின் பார்த்தீங்கன்னா திருப்பி $110,000 தாண்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள கண்டிப்பாக மேலே போகும். மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. இப்போ ஏதாவது பையிங் பண்ணிக்கிறதா இருந்தால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கங்க. ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் இன்னும் லோவில் தான் இருக்குது. பார்த்து பை பண்ணிக்கிறதா இருந்தால் நீங்களும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தாதான் பை பண்ணிக்கங்க. நான் சொன்னேன்னு இல்லை, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இதால் மார்க்கெட் ரைஸ் ஆகுது. அது இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்போ கவர்மெண்ட் திருப்பி ரீஓப்பன் ஆகி போச்சுன்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட் ரீஓப்பன் ஆகி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வர வேண்டிய இம்பார்ட்டண்ட் எக்கனாமிக் டாட்டாஸ் எல்லாம் வரும். சிபிஐ டாட்டா கூட வரும். அது வந்ததுன்னா நம்ம அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டிசம்பரில் குறைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அது திருப்பியும் இப்போ ஓப்பன் ஆச்சுன்னா நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். கண்டிப்பாக டிசம்பரில் ஒரு ரேட் கட் இருக்கும். அது 0.50 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் சில பேர் சொல்கிறாங்க, 0.25 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடந்தால் நல்ல புல்லிஷாக மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது பையிங் பண்ணிக்கணும்னா இப்போ நல்ல டைமு. எல்லா காயின்ஸும் டிப்ஸில் இருக்குது. பார்த்துக்கங்க. பார்த்து ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கோங்க. லாங் டேர்மில் ப்ராஃபிட் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், நல்லது தான். பார்த்துக்கங்க. ஆனால் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னா, இந்த வாரத்தில், இந்த நெக்ஸ்ட் வீக், இந்த மாதத்தில் அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு இம்பார்ட்டண்ட்டான டேஸ் வருது. அது தேங்க்ஸ் கிவிங் டேன்னு அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது தேங்க்ஸ் கிவிங் டே எப்படின்னா, நமக்கு பொங்கல் எப்படியோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் தேங்க்ஸ் கிவிங் டே. அதே மாதிரி பிளாக் ஃப்ரைடே அங்கே சேல் வைப்பாங்க. அதிகமாக பொருள்கள் வாங்குறது அந்த பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு தான் வாங்குவாங்க. இதுக்காக இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் பில்லெல்லாம் ரூலிங் ரிப்பப்ளிகன் பார்ட்டி வச்ச எக்ஸ்பெண்டிச்சர் பில்லெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க டெமோக்ராட் பார்ட்டி. அதே மாதிரி ட்ரம்ப் சார் கூட அவங்க டெமோக்ராட் பார்ட்டி கேட்ட மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணி ஒபாமா ஹெல்த் கேர் பில்லு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அது ஜனவரி 30 அது பார்த்து பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால தான் அது மெயினாக தகராறு வந்தது அந்த 2 பார்ட்டிக்குள்ள. அதுதான் மெயின். ஸோ இப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரதால மார்க்கெட் பாசிட்டிவ் அப் ட்ரெண்டில் புல்லிஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஏதாவது பையிங் பண்ணி ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுக்கோங்க. பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான், வேற அதர் ரீசன்ஸ் ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் கூட அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ரேட் கட்டு இன்னும் நல்லா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அந்த கிளிப்பிங் கூட வைக்கிறேன் உங்களுக்கு. என்னால் ஜாஸ்தி பேச முடியல. யுஎஸ் செனேட் எக்ஸ்ஆர்பியை கமோடிட்டியாக பில் பாஸ் பண்ண போகிறாங்க. அது சிஎஃப்டிசினா கமோடிட்டிஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங் கமிஷன். அவங்க இன்சைட்டில்
இது பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்ட மெசேஜ் இருக்குது. அந்த கிளிப்பிங் வைக்கிறேன், உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ஆர்பி தற்சமயம் பார்த்தீங்கன்னா 222 ரூபாய்க்கு 25 ரூபாய் 26 ரூபாய் கிட்ட இருக்குது. கண்டிப்பாக பை பண்ணிக்கலாம். அது வந்து நாளைக்கு 13ஆம் தேதி அன்னைக்கு, இது நாளைக்கு சாயந்தரம் நம்ம இடிஎஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இடிஎஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏறுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, நல்ல சான்ஸ் இருக்குது. ஒரு கம்பெனி அவங்க இன்ஸ்டியூஷன் இடிஎஃப் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் இப்போது ஜேபி மார்கன்னு ஒரு பெரிய பேங்க் இருக்குது அமெரிக்காவில். அந்த பேங்க் கூட சில காயின்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, ஸ்டேபிள் காயின்ஸை. பார்த்துக்கங்க. பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் பண்ணணும்னு தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். அதுக்கப்புறம் உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்சு நல்லா இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி என் வாட்ஸ்அப் நம்பர் கடைசியில் இருக்கும், பார்த்துக்கங்க. அது பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டதுன்னா சேட் பண்ணுங்கள், இல்லைன்னா லிங்க் அனுப்ப சொன்னால் லிங்க் அனுப்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.